வணக்கம் நேயர்களே, இது தந்தையின் இந்த வார உலகம் வழங்குவதற்காக நான் பார்த்திபன். இந்த வாரத்தில் உலகத்தில் என்னென்னலாம் முக்கிய செய்தி நடந்திருக்குன்னு இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம். உலக பணக்காரர்கள்ல ஒருத்தரான அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸோட திருமணம் பிரம்மாண்டமா நடந்த நிலையில அவருக்கு எதிராக வெனிஸ் நகர பொதுமக்கள் போராட்டத்தில் குதிச்சாங்க. அதை ஏன்னு பார்த்துடலாமா? உலக பணக்காரர்களில் ஒருவரான அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸ் தனது காதலி லாரன்ஸ் சான்சாஸை இரண்டாவது திருமணம் செய்தது உலக அளவில் பேசுபொருளாக மாறியுள்ளது. 2020ஆம் ஆண்டு தனது முதல் மனைவி மெக்கன்சி ஸ்காட்டை ஜெஃப் பெசோஸ் விவாகரத்து செய்த நிலையில் செய்தி தொகுப்பாளர் லாரன்ஸ் சான்சாஸை காதலித்து வந்தார். 61 வயதாகும் ஜெஃப் பெசோஸுக்கும் 55 வயதாகும் லாரன்ஸ் சான்சாஸுக்கும் இத்தாலியில் வெனிஸ் நகரில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் பிரம்மாண்ட முறையில் திருமணம் நடந்துள்ளது. மூன்று நாள் நடைபெற்ற திருமண விழாவுக்காக சுமார் 460 கோடி ரூபாய் செலவு செய்து ஆடம்பரமாக திருமணம் செய்துள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் மகள் இவான்கா, பில் கேட்ஸ், ஓப்ரா வின்ஃப்ரே, லியோனார்டோ டிகாப்ரியோ, கர்டாஷியன் உள்ளிட்ட பிரபலங்கள் பங்கேற்றனர். கால்வாய் நகரம் என அழைக்கப்படும் வெனிஸில் ஜெஃப் பெசோஸ் மற்றும் லாரன்ஸ் சான்சஸ் உறவினர்கள் ஏராளமானோர் குவிந்து படகுகளில் உல்லாசமாக பயணம் மேற்கொண்டு திருமண விழாவை சுற்றுலாவுக்கு வந்தது போன்று மாற்றினர். இதனிடையே ஆடம்பரமாக 3 நாட்கள் நடைபெற்ற இந்த திருமணத்திற்கு உள்ளூர் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். பெசோஸுக்கு இடமில்லை என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி பல இடங்களில் ஆயிரக்கணக்கானோர் முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சுற்றுலா தலமாக இருக்க வேண்டிய வெனிஸ் நகரத்தை தனிப்பட்ட சொத்து போன்று மாற்றியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள வெனிஸ் மக்கள், வெனிஸின் அடையாளத்தையும் வளத்தையும் ஒருவர் கொள்ளையடிப்பதை ஏற்க முடியாது என்றும் கூறியுள்ளனர். தொழில்நுட்பத்தில் எங்கேயோ முன்னேறி போயிட்டு இருக்கக்கூடிய சீனால ரோபோ மனிதர்களுக்காகவே கால்பந்து தொடரையும் நடத்தி இறுதிப் போட்டியும் நடத்தியிருக்காங்க. சீன தலைநகர் பெய்ஜிங்கில் பல்வேறு நிறுவனங்கள் தயாரித்த ரோபோ மனிதர்களுக்கான கால்பந்து தொடர் நடைபெற்றது. ரோபோ லீக் ரோபோட் ஃபுட்பால் டூர்னமெண்ட் என்ற பெயரில் நடந்து வந்த தொடரின் இறுதிப் போட்டியில் டிக்சிங்வா பல்கலைக்கழகத்தின் பவர் இன்டெலிஜென்ட் அணியும் சீன வேளாண் பல்கலைக்கழகத்தின் மவுண்டெயின் சி அணியும் மோதின. இதில் 5-3 என்ற கோல் கணக்கில் வேளாண் பல்கலைக்கழகத்தின் மவுண்டெயின் சி அணியை டிக்சிங்வா பல்கலைக்கழகத்தின் பவர் இன்டெலிஜென்ட் அணி வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றது. இதனை பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்த பொறியாளர்கள் கண்டு ரசித்தனர். இந்த போட்டி AI தொழில்நுட்பத்தில் முழுமையான மனித ரோபோக்களால் நடத்தப்பட்டதாக போட்டி ஏற்பாட்டாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆசியா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா செய்திகளை இப்போ பார்த்துடலாம். மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட 4 வீரர்கள் வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றனர். இஸ்ரோ, நாசா மற்றும் ஆக்சியம் ஸ்பேஸ் நிறுவனங்களின் கூட்டு முயற்சியாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு மனிதர்களை அனுப்பும் ஆக்சியம் 4 திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதில் இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக விமானப்படை கேப்டன் சுபான்ஷு சுக்லா உட்பட 4 பேர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்ல ஆயத்தமாகினர். 6 முறை திட்டம் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் கடந்த புதன்கிழமை மதியம் 12:01 மணிக்கு ஸ்பேஸ் எக்ஸின் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் டிராகன் விண்கலம் விண்ணில் பாய்ந்தது. For 3 nations, a new chapter in space takes flight. Godspeed, AX4.
ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் செலுத்தப்பட்ட டிராகன் விண்கலம் சுமார் 28 மணி நேரத்தில் 418 கிலோமீட்டர் பயணித்து சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்தது. தொடர்ந்து டிராகன் விண்கலம் விண்வெளி நிலையத்துடன் வெற்றிகரமாக இணைக்கப்பட்டது. பின்னர் விண்கலத்திலிருந்து சுபான்ஷு சுக்லா மற்றும் குழுவினர் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்குள் நுழைந்தனர். ஏற்கனவே அங்கு இருக்கும் விண்வெளி வீரர்கள் அவர்களை வரவேற்றனர். விண்வெளியில் உள்ள சுபான்ஷு சுக்லாவிடம் காணொலி காட்சியில் பேசிய பிரதமர் மோடி பயணம் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்தார். தென்மேற்கு சீனாவின் குயின்சோ மாகாணத்தில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஏராளமான பகுதிகள் மூழ்கியுள்ளன. 6 பேர் உயிரிழந்த நிலையில் பல்லாயிரக்கணக்கானோர் முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். ராங்ஜியாங் பகுதியிலிருந்து மட்டும் 41,500க்கும் மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். வெள்ளப்பெருக்கு காரணமாக பல இடங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனிடையே லெவல் 3 அவசர நிலை அறிவித்து தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவினர் மூலம் சீரமைப்பு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே மீட்பு மற்றும் நிவாரண பணிக்காக $14 மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் மேலும் $14 மில்லியன் நிதி ஒதுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் பிரதமர் பதவி விலக கோரி பல்லாயிரக்கணக்கானோர் தலைநகர் பாங்காக்கில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கம்போடியாவுடனான எல்லை பிரச்சினை தீவிரமடைந்துள்ள நிலையில் அரசுக்கு எதிராக தாய்லாந்தில் போராட்டம் வலுத்துள்ளது. இந்த நிலையில் பிரதமர் படோங்டர் சினவட்ரா பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சியினரும் பொதுமக்களும் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். வடக்கு பாகிஸ்தானில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி ஒரே குடும்பத்தை சேர்ந்த 9 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். ஸ்வாட் மாநிலத்தில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டபோது ஆற்றின் நடுவே சிலர் சிக்கினர். அவர்களை மீட்பதற்காக குடும்பத்தினர் முயன்றபோது அனைவரும் நீரில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்தனர். சிறுவர்கள் உட்பட 9 பேர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. அதே நேரத்தில் இந்த வெள்ள பாதிப்பிலிருந்து 80க்கும் மேற்பட்டோர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். தென்கொரியாவில் சுரங்கப்பாதையில் சென்று கொண்டிருந்த ரயிலில் பயணி ஒருவர் தீ வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தலைநகர் சியோலில் உள்ள சப்வேயில் ரயில் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது பயணிகள் நிறைந்திருந்த பெட்டி ஒன்றில் ஒருவர் திடீரென தீ வைத்தார். பற்றி எரிந்த நெருப்பை பார்த்த பயணிகள் அலறி அடித்துக்கொண்டு மற்றொரு பெட்டிக்குள் நுழைந்தனர். இதனால் அந்த பெட்டியில் கடும் நெரிசல் ஏற்பட்டது. இதில் 6 பேர் காயமடைந்த நிலையில் அதிர்ஷ்டவசமாக யாரும் உயிரிழக்கவில்லை. அதே நேரத்தில் தீ வைத்த 67 வயதான நபரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். யுக்ரைன் மீதான ரஷ்யாவோட படையெடுப்பு 3 ஆண்டுகளுக்கு மேலா நீடிச்சிட்டு வர்ற நிலையில ரஷ்யாவோட உக்கிரமான தாக்குதலால யுக்ரைன் மக்கள் தூக்கத்தை தொலைச்சிருக்காங்க. யுக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா தீவிரப்படுத்தியுள்ளது. கிளைடர் குண்டுகளை வீசி வருவதால் ஞாயிற்றுக்கிழமை கூட பல நகரங்களில் பொதுமக்கள் பங்கர்கள் மற்றும் சுரங்க பாதைகளில் தஞ்சமடைந்துள்ளனர். அடுக்குமாடி குடியிருப்புகள் பெருமளவில் சேதமாகியுள்ளன. கடந்த செவ்வாய்க்கிழமை ஜபோரிசியா பகுதியில் பயணிகள் ரயில் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் பலர் காயமடைந்தனர். கிழக்கு யுக்ரைனில் உள்ள செர்வோனா ஷிர்ஹா பகுதியை ரஷ்ய ராணுவம் கைப்பற்றியுள்ளனர். ரஷ்ய கொடியுடன் ஆங்காங்கே வீரர்கள் இருக்கும் வீடியோவை கிரெம்லின் வெளியிட்டுள்ளது. தாக்குதல் ஒருபுறம் இருக்க போர் கைதிகளின் பரிமாற்றம் தொடர்பாகவும் போரை நிறுத்துவது தொடர்பாகவும் இஸ்தான்புல்லில் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இதன் பலனாக கடந்த வியாழக்கிழமை இரு நாடுகளும் போர் கைதிகளை ராணுவம் மூலம் விடுதலை செய்தனர். இதனிடையே இஸ்தான்புல்லில் புதிய பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவும் 3000 யுக்ரைன் வீரர்களின் உடல்களை ஒப்படைப்பது குறித்து பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்படும் என்றும் ரஷ்ய அதிபர் புட்டின் அறிவித்துள்ளார். அதே நேரத்தில் அர்த்தமற்ற போரால் யுக்ரைனில் ஏராளமானோரின் உயிர்கள் பறிபோவதாக போப் லியோ வருத்தத்தை பதிவு செய்துள்ளார்.
ஐரோப்பிய நாடுகளுக்கு ரஷ்யாவால் அச்சுறுத்தல் இருப்பதாக கூறப்படும் நிலையில் நெதர்லாந்தில் 2 நாள் நேட்டோ உச்சி மாநாடு நடைபெற்றது. இதில் பங்கேற்று அமெரிக்க அதிபர் டிரம்பை டச்சு மன்னர் வில்லியம் அலெக்சாண்டர் மற்றும் ராணி மேக்சிமா வரவேற்றனர். மாநாட்டில் நேட்டோ நாடுகளின் தலைவர்கள், யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உட்பட பலர் கலந்து கொண்டனர். தி ஹக் நகரில் உள்ள ஹோயிஸ் டென் போஷ் அரண்மனையில் மாநாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அனைவரும் ஒன்றாக குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் டிரம்பை தனியாக சந்தித்து கலந்துரையாடினார். அப்போது ரஷ்யா மீது கூடுதல் பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்றும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் ஜெலன்ஸ்கி கேட்டுக் கொண்டார். இதேபோன்று நேட்டோ நாடுகளின் தலைவர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியே பேசி ரஷ்யாவுக்கு எதிராக ஆதரவை திரட்டினார். ஈரான் இஸ்ரேல் இடையேயான 12 நாள் போர் முடிவுக்கு வந்திருக்கு. போருக்கு பின்னர் அங்கு நடப்பது என்ன? காசாவில் தற்போதைய நிலைதான் என்ன? போரை நிறுத்த ட்ரம்ப் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கார்? பார்க்கலாம் விரிவாக. ஈரான் இஸ்ரேல் இடையேயான 12 நாள் போர் முடிவுக்கு வந்தாலும் வெற்றி யாருக்கு என்பது உலக நாடுகளிடையே கேள்வியை எழுப்பியுள்ளது. 12 நாட்களா இரு நாடுகளும் மாறி மாறி தாக்கிக் கொண்டிருந்த போது திடீரென B-2 பாம்பர் போர் விமானங்கள் மூலம் பங்கர் பஸ்டர்களை வீசி ஈரானின் அணு உலைகளை அமெரிக்கா நடத்திய தாக்குதல் உலக அரங்கை அதிர்ச்சியடைய வைத்தது. தாக்குதல் தொடர்பான காட்சியையும் பென்டகன் வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து போர் முடிவுக்கு வந்துவிட்டதாக ட்ரம்ப் அறிவித்ததும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவும் ஈரான் சுப்ரீம் லீடர் கமேனியும் போரில் வெற்றி பெற்றதாக மாறி மாறி அறிவித்துக் கொண்டனர். ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் ஈரானியர்கள் ஆயிரக்கணக்கானோர் கூடி வெற்றியை கொண்டாடினர். இதேபோன்று ஏமன் நாட்டிலும் ஈரானின் வெற்றியை வரவேற்று பொதுமக்கள் ஊர்வலம் சென்றனர். ஹிஸ்புல்லா அமைப்பினரும் ஈரானின் வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்தனர். கொண்டாட்டங்கள் ஒருபுறம் இருக்க, இஸ்ரேல் தாக்குதலில் உயிரிழந்த ராணுவ உயர் அதிகாரிகள் மற்றும் அணு விஞ்ஞானிகளுக்கு டெஹ்ரானில் பல்லாயிரக்கணக்கானோர் ஒன்று கூடி அஞ்சலி செலுத்தினர். حضورمان در عالم به دل و جانمان نشست وقتی که مکبر نام بلند خداوند را இஸ்ரேல் ஈரான் போர் முடிவுக்கு வந்தாலும் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் தீவிரமாகவே உள்ளது. நாளுக்கு நாள் இஸ்ரேலிய படைகள் நடத்தும் தாக்குதலில் பலர் உயிரிழந்து வருகின்றனர். இதற்கு ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதனிடையே காசாவில் ஹமாஸ் வசம் உள்ள பணைய கைதிகளை மீட்க வேண்டும் என இஸ்ரேலியர்கள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். அதிலும் பணைய கைதிகளை மீட்க தவறிய அரசுக்கு எதிராகவும் போராட்டங்கள் நடந்தன. இதனிடையே வடக்கு காசாவில் உள்ள மக்களை வெளியேற இஸ்ரேல் அறிவுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் பணைய கைதிகளை விடுதலை செய்ய ஒப்பந்தத்தை ஏற்படுத்துமாறு வலியுறுத்தியுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் இதன் மூலம் போரை முடிவுக்கு கொண்டு வருமாறு இரு தரப்பையும் கேட்டுக் கொண்டுள்ளார். வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா மற்றும் ஆப்பிரிக்க செய்திகளை இப்ப பார்த்துடலாம்.
மெக்சிகோவில் உள்ள கன்குன் நகரில் கடற்கரையை சுத்தம் செய்யும் பணியில் தன்னார்வலர்கள் ஈடுபட்டனர். சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக உள்ளூர் போலீசார், கடற்படையினர், மாணவர்கள், தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு 12 கிலோமீட்டர் தொலைவுக்கு 6 கடற்கரைகளை சுத்தம் செய்தனர். கடற்கரையை சுத்தமாக வைத்திருப்பதன் மூலம் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கும் என நம்பிக்கை தெரிவித்தனர். அமெரிக்காவின் தெற்கு கரோலினாவில் பகல் நேரத்தில் விண்கல் விடும் காட்சியை காரில் சென்றவர்கள் படம் பிடித்துள்ளனர். தெற்கு கரோலினா, ஜார்ஜியா மாநிலத்தில் உள்ள பொதுமக்கள், காரில் சென்றவர்கள் என 160 பேர் இந்த விண்கல்லை பார்த்ததாக தெரிவித்துள்ளனர். மெக்சிகோவில் குயிரேரா கடற்கரை பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த கடற்படையினர் 3.5 டன் கொக்கைன் போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். சிறிய நீர்மூழ்கி கப்பலில் கொக்கைன் கடத்தப்படுவது தெரிந்து இடைமறித்து அவற்றை பறிமுதல் செய்தனர். 400 கோடி ரூபாய்க்கும் அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் லூசியானாவில் சிக்னல் விளக்கை சரி செய்து கொண்டிருந்தவரை ட்ரக் ஒன்று மோதியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிரேன் மூலம் சிக்னலை சரி செய்து கொண்டிருந்தவரை 18 சக்கரங்கள் கொண்ட மிகப்பெரிய ட்ரக் ஒன்று மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. இடித்த வேகத்தில் தலைகீழாக தொங்கிய எலக்ட்ரீஷியனை உடன் பணிபுரிந்தவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதிர்ஷ்டவசமாக காயங்களின்றி அவர் உயிர் தப்பினார். வடக்கு வெனிசுலாவில் மெரிட்டா பகுதியில் ஏற்பட்ட கனமழை வெள்ளத்தால் பல இடங்கள் நீரில் அடித்து செல்லப்பட்டன. அப்பாட்டா டெரோஸ் பகுதியில் சாலைகள் நீரில் அரித்து செல்லப்பட்ட நிலையில் ஏராளமான வீடுகள் சேதமடைந்தன. அங்குள்ள பொழுதுபோக்கு பூங்காவும் கடுமையாக சேதமடைந்தது. 270 குடும்பத்தினர் வீடுகளை இழந்து தவித்து வருகின்றனர். வெனிசுலா, பெரு, பொலிவியா, மெக்சிகோ உள்ளிட்ட லத்தீன் அமெரிக்க நாடுகளில் LGBTQ அமைப்பினர் தங்களது உரிமைக்காக ஊர்வலம் சென்றனர். வானவில் கொடியை ஏந்தி இசை கருவிகளை வாசித்தும் நடனமாடியும் ஆடிப்பாடி கோரிக்கைகளை வலியுறுத்தினர். விதவிதமான ஆடைகள் அணிந்தும் அரசியல் தலைவர்களை கேலி செய்வது போன்ற பொம்மைகள் அணிந்தும் ஊர்வலத்தில் பங்கேற்றனர். பெருநாட்டில் மலையேற்றத்தில் ஈடுபட்டிருந்த ஜப்பானிய வீரர் திடீரென உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. பெருவில் உள்ள மிகப்பெரிய சிகரமான ஹாஸ்கன் கடல் மட்டத்தில் இருந்து 6700 மீட்டர் உயரம் கொண்டது. இங்கு மலையேற சென்ற 40 வயதான ஜப்பானிய வீரர் சியாஹி இனடா மலைப்பகுதியில் உயிரிழந்தார். அவரது உடலை பத்திரமாக மீட்ட மீட்புக் குழுவினர் ஹெலிகாப்டர் மூலம் கொண்டு வந்தனர். பொலிவியாவில் வறட்சியால் தத்தளித்த அமேசானிய டால்பின்களை அதிகாரிகள் மீட்டனர். சாண்டா குரூஸ் பகுதியில் வறட்சி காரணமாக ஆறுகளில் தண்ணீர் குறைந்துள்ளது. இதனால் ஆங்காங்கே கால்வாய்களில் சிக்கிய டால்பின் வெளியேற முடியாமல் தவித்தன. அவற்றை பத்திரமாக மீட்ட அதிகாரிகள் அவை வாழத் தகுதியான இடங்களில் விட்டனர். பிடிப்பட்ட டால்பின்களில் பெரும்பாலானவை பெண் இனம் மற்றும் குட்டிகள் என அதிகாரிகள் தெரிவித்தனர். கென்யா தலைநகர் நைரோபியில் அரசுக்கு எதிரான போராட்டத்தில் கலவரம் வெடித்ததால் வன்முறையாக மாறியது. போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பாதுகாப்பு படையினர் மீது கற்களை வீசியும் சாலையில் பொருட்களை தீ வைத்து எரித்தும் எதிர்ப்புகளை தெரிவித்தனர். அவர்களை ஒடுக்க போலீசார் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசியும் தடியடி நடத்தியும் விரட்டியதால் அப்பகுதியே போர்க்களமாக மாறியது. செர்பியாவில் அரசுக்கு எதிராக பொதுமக்கள் நடத்திய போராட்டத்தில் பாதுகாப்பு படையினர் தடியடி நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. செர்பியாவில் 12 ஆண்டுகளாக ஆட்சியில் உள்ள அதிபர் அலெக்சாண்டர் ஊசிக் ஆட்சியை எதிர்த்தும் பொது தேர்தலை நடத்த கோரியும் தலைநகர் பல்கரேடில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டக்காரர்கள் சிலர் பாதுகாப்பு படையினர் மீது கற்களை வீசி தாக்கியதால் போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். இதனால் போராட்டம் போர்க்களமாக மாறியது.
அதே நேரத்தில் இதே கோரிக்கையை வலியுறுத்தி மாணவர்கள் ஒன்று கூடி அமைதியான முறையில் போராட்டம் மேற்கொண்டனர். ஹங்கேரியில் LGBTQ உரிமைகள் தடை செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தலைநகர் புடாபெஸ்டில் பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். LGBTQ அமைப்பினருக்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் கலந்து கொண்டு அவர்களின் உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். அமெரிக்காவின் அச்சுறுத்தலுக்கு இடையே கிரீன்லாந்தில் டென்மார்க் ராணுவம் மிகப்பெரிய போர் ஒத்திகையில் ஈடுபட்டது. F-16 போர் விமானங்கள், சிறப்பு படையினர் என ஏராளமான படைப்பிரிவை டென்மார்க் குவித்துள்ளது. கடற்பகுதியில் கடற்படையினர் ஒத்திகையில் ஈடுபட்ட நிலையில் நிலப்பரப்பிலும் ஹெலிகாப்டர் மூலம், தரைப்படை மூலம் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கிரீன்லாந்தை வாங்குவதற்கு அமெரிக்கா தீவிர முயற்சி மேற்கொண்டு வரும் நிலையில் ரஷ்யாவின் படையெடுப்பையும் எதிர்கொள்வதற்காக இந்த மிகப்பெரிய போர் பயிற்சியில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தந்தையின் இந்த வார உலகம் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.